அரியப்பம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5.5 லட்சம் பேர் நியமிப்பதாக அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை. அதோட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு 62% மின் கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, நகராட்சியில் குப்பைக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு. இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார், நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை உருவாக்கி 100 கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு புளி விலை அதிகமாயிடுச்சுன்னா எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவு அதை வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை செஞ்சு விலை சரி கட்டுவோம். பருப்பு விலை உயர்ந்து போனா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் விலைக்கு வாங்கி தமிழகத்துக்கு கொண்டு வந்து அந்த விலையை குறைப்போம். இப்படி மக்கள் பாதிக்காத அளவிற்கு உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த சோதனையான காலத்தை கட்டத்தில் கூட மக்கள் ஒத்துழைப்போடு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், குடும்பத்தை 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாய் கிடையாது. கடைகள் திறக்கல, தொழிற்சாலை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் எதுவுமே வரல. ஜிஎஸ்டி வரல, அதே ரோட் டாக்ஸ் வரல, பத்திரப்பதிப்பு வரல, எதுவுமே வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி இந்தியாவிலே கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணாதி. இன்றைக்கு வருவாய் உயர்ந்து போச்சு. அதிமுக ஆட்சி விட 1,36,000 கோடி கூடுதலா திமுக ஆட்சியில வருவாய் வருகிறது. ஆனா மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்கல. அதோட பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரி மூடி இருந்தாங்க, மாணவர்கள் ஒரு ஆண்டு பாதிச்சுட்டாங்க. மாணவருடைய கோரிக்கை ஏற்று எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ், பள்ளியில படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு. இப்படி மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்போது வேண்டுமென திட்டமிட்டு அதிமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார். ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் ஸ்டாலின் பேசுறார், எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறியே, நீ எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. திமுக எதிர்கட்சியில் இருக்கும் போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார், கருப்பு பலன் விட்டார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்த வீரமகன் வருதான். நீ எங்களை பத்தி பேசலாமா? அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவாண அரங்கில் ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவரை கௌரவப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார்? திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்.
திரு ஸ்டாலின் அவர்களே, ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோட திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். திராவிட 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான், பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனால் ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட, நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டிருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சி இந்த கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வடம் வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினத பேசுவாங்க. நேற்று தினம் கோபிக்கு மட்டுமில்ல, நாட்டுக்கே விடுதலை. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முந்தி பல ஊழல்கள், கொஞ்ச நஞ்ச ஊழல் இல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக ஊழல் புரிந்ததுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு துறை, நகர்ப்புற வளர்ச்சி துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதுல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 முறை நம்முடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொன்னு டிரான்ஸ்பாரம், திரு செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜினாவே கத்துறீங்க. ஊழலுக்கு பேர் போனது திமுக. டிரான்ஸ்பாரத்தில் 32 டெண்டர் போடுறாங்க. ஒரே ரேட், ஒரே ரேட். இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது. ஒரே ரேட்ல 32 டெண்டர். அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். நீங்க 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ள, மணல் திருட்டு கரூர்ல நம்முடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பல முறை அதிகாரி சொல்லி பார்த்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட 5 ரீச்ல ஒரு நாளைக்கு 3000 லோடு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி, ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும். பல முறை பெட்டிஷன் அனுப்பி நேரடியாக குரல் கொடுத்து போராட்டம் நடத்த நடக்கல. 2 நாளைக்கு முந்தி இவரு ஊர் மக்களோட போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி வளரும். இதற்கு இந்த மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பட்டம் பகல்ல மணல் அள்ளிட்டு போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான். மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பா இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக
அதிமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அப்பொழுது இந்த ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம், விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமா மாறிட்டது. இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, ஆனா இந்த ஆட்சியில உடல் உறுப்பை திருடுறாங்க. இங்க வந்திருக்கிற நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி, திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தியிருந்து நீங்க போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பவானிசாகர் அரியம்பாளையத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி